தெளிவாக பேசி குழப்புறவங்க இருக்கிறாங்க சில பேச்சாளர்கள். ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, அந்த ஆடு மேய்க்கிற அந்த ஆள் வந்து ரொம்ப தெளிவாக பேசணும்னு நினைக்கிறவன். அந்த ஆள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், மந்தையில் எத்தனை ஆடுப்பா இருக்கு? அப்போ அவன் சொன்னான், ஆடு மேய்க்கிறேன் சார், எதையும் தெளிவாக கேட்கணும். கருப்பாட்டை கேட்குறியா வெள்ளாட்டை கேட்குறியா? கருப்பாடு அது ஒரு 50 இருக்குது அப்படின்னா. சரி, வெள்ளாடு எத்தனை இருக்குது அப்படின்னா அதுவும் 50 தான் இருக்குது அப்படின்றான். ரெண்டும் ஒரே ஆன்சர் தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லி, சரி இந்த ஆடெல்லாம் எவ்வளவு புல் சாப்பிடும் ஒரு நாளைக்கு? மறுபடியும் தெளிவாக கேளுங்க, கருப்பாடா வெள்ளாடா? கருப்பாடு அப்படின்னா 10 கிலோ சாப்பிடும். சரி, வெள்ளாடு அதுவும் 10 கிலோ சாப்பிடும். புல்லுக்கு அதே தான் சொல்கிறான். இது எல்லாம் எவ்வளவு பால் கறக்கும் இந்த ஆடுலாம்? தெளிவாக கேளுங்க, கருப்பாடா வெள்ளாடான்னா? கருப்பாடு தினம் 5 லிட்டர் கறக்கும், வெள்ளாடு அது 5 லிட்டர் தான் கறக்கும். இவன் தெளிவாக பேசி இவன் என்ன சொல்லிட்டு வரான்னு தெரியல. ரெண்டும் ஒரே ஆன்சர் தான், அப்புறம் எதுக்கு பிரித்து பேசுகிறேன்? ரெண்டும் ஒன்று தாடா சொல்கிறேன்னு இருக்காரு. அப்படி இது ஆரம்பத்திலே கேட்டால் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா ஏன் அப்படி தெளிவாக பிரித்து கேட்குறேன்னா, அந்த கருப்பாடெல்லாம் எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு சொந்தம். சரி, வெள்ளாடு அதுவும் எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு தான் சொந்தம் அப்படின்னா